தொகை நுண்கணிதம் 11ஆம் வகுப்பு பயிற்சி 11.1 வினா எண் 1 கீழ்கண்டவற்றை தொகையிடுக. முதல்ல இருக்கிறது எக்ஸ் பவர் 11. என்ன செய்யறோம்? இன்டகரல் எக்ஸ் பவர் 11 டிஎக்ஸ். ஃபார்முலா படி இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, பவரில் என்ன இருக்கோ அதோட ஒன்றை கூட்டிக்கணும். 11 + 1 / 11 + 1 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 12 / 11 + 1 12 ஒரு ப்ளஸ் சி. அடுத்தது இன்டகரல் 1/xோட அடுக்கில் 7. இந்த இன்டகரலும் டிஎக்ஸும் நம்ம சேர்த்துக்கணும். ஈக்குவல் டு இதை இன்னும் கொஞ்சம் சுருக்கிப்போம். என்னன்னா எக்ஸ் பவர் 7 மேலே கொண்டு வந்தோம்னா எக்ஸோட அடுக்கில் 7 வந்து மேலே வந்தால் -7ன்னு ஆகிடும். இன்ட்டு டிஎக்ஸ். ஃபார்முலா படி என்ன வரும்? பவரில் 1 கூட்டணும். -7 + 1 -7 + 1 என்ன வரும்? -7ல் 1 போயிடுச்சுன்னா எக்ஸோட அடுக்கில் -6 / -6ன்னு வரும். ஈக்குவல் டு -1/6 எக்ஸ் பவர் 6. எக்ஸ் பவர் -6 கீழே இறக்கிட்டோம்னா +6ன்னு ஆகிடும். இதோட ஒரு சி. அடுத்தது இன்டகரல் இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 4 அதோட அடுக்கில் கியூப் ரூட்டுங்கிறதுனால 1/3 டிஎக்ஸ். இன்டகரல் எக்ஸோட அடுக்கில் 4ஐயும் 1/3ஐயும் பெருக்கிட்டோம்னா 4/3 டிஎக்ஸ். ஃபார்முலா படி இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, எக்ஸோட பவரில் 4/3 இருக்குது. இதோட 1 கூட்டிக்கிறோம். பை 4/3 + 1 கூட்டிக்கிறோம். ஈக்குவல் டு மீசியம் எடுத்தால் என்ன வரும்? 3 × 1 3. அப்படியே குறுக்க பெருக்கணும்னா 1 4 4 + 3 × 1 3. 4 + 3 7 7/3. இதே தானே மேலேயும் வரும். எக்ஸோட அடுக்குலையும் இதே தான் வரும். 4 + 3ங்கிறது 7 7/3. ஈக்குவல் டு 4 + 3 7 7/3 தலைகளை போட்டோம்னா 3/7. எக்ஸோட அடுக்கில் 7/3 ஒரு சி. எக்ஸோட பவரில் 5 வெளில கொண்டு போயிடும். 5/8 டிஎக்ஸ். இங்கே போட்டோம்ல அதே மாடல் தான். இதே மாடலில் இதை போட வேண்டியதான். எக்ஸோட பவரில் 5/8 + 1 5/8 + 1 ஈக்குவல் டு மீசியமா கீழே என்ன எடுத்துக்கலாம்? கீழே வந்து 8 எடுத்துக்கலாம். 8 எடுத்துக்கிட்டோம்னா குறுக்க பெருக்குன்னா 5 5 + 1 8 8 5 13 13/8. இதுதான் எக்ஸோட அடுக்கில் வரும். எக்ஸோட அடுக்கில் 13/8ன்னு வரும். ஈக்குவல் டு எக்ஸோட அடுக்கில் 13/8ன்னு வரும். இங்கே இருக்கிற 13/8 வகுத்தல் இருக்குது. தலைகளை போட்டு பெருக்கிறப்ப 8 மேலே வந்துடும், 13 கீழே வந்துடும். ப்ளஸ் ஒரு சி. 1/sin²x. ஆன்சர் என்னன்னா அப்படியே இன்டகரல் தொகை மதிப்பு போட்டுக்கிறோம். 1/sin²x ஒரு டிஎக்ஸ். இந்த கொக்கி மாதிரி டிஎக்ஸ் ரெண்டும் இருக்கும். ஈக்குவல் டு இன்டகரல் 1/sin²ங்கிறது என்னன்னா cosec²x இன்ட்டு டிஎக்ஸ். இன்டகரல் cosec²xக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். இன்டகரல் cosec²xக்கு என்ன வரும்னா -cot(x)ன்னு வரும். ப்ளஸ் சி. அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது
tan x by cos x, integral tan x by cos x into dx. இதில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்சு மட்டும் பண்ணிப்போம். இன்டகரல் 1 by cos x அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம்னா 1 by cos xங்கிறத சீக்கண்ட் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஏற்கனவே tan x இருக்குது இன்ட்டு dx. இன்டகரல் சீக்கண்ட் எக்ஸ் tan x dx. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இன்டகரல் சீக்கண்ட் எக்ஸ் tan xக்கு ஃபார்முலா என்னென்னா சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3. இன்டகரல் cos x by sin square x dx. ஒரு சின்னதாக மாற்றம் மட்டும் இதில் பண்ணிக்கிறோம். cos x by sin x, அப்புறம் இன்னொரு சைன் ஸ்கொயரில் ஒரு சைன் இருக்குல்ல, அதை தனியாக எழுதிப்போம். இன்ட்டு sin x dx equal to cos by sinங்கிறது என்னன்னா cot x. cos x by sin xங்கிறது cot x. 1 by sin xங்கிறது cosecant x. cosecant x cot x. இன்டகரல் cosecant x cot xக்கு ஃபார்முலா என்னன்னா மைனஸ் cosecant xன்னு வரும். மைனஸ் cosecant x ப்ளஸ் சி. integral is equal to integral 1 by cos square x dx. 1 by cos square அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா 1 by cosனா secant, 1 by cos squareனா secant square x dx. integral secant square xக்கு என்ன ஃபார்முலானா tan x ப்ளஸ் ஒரு c. கொஸ்டின் 2 ஓவர். கொஸ்டின் 3ல் சப்டிவிஷன் 1. 12ஓட அடுக்கில் 3. ஆன்சர் i is equal to, ஐனா இன்டகரல்னு அர்த்தம். i is equal to இன்டகரல் 12ஓட அடுக்கில் 3 dx. இன்டகரலும் dxும் நம்ம சேர்த்துக்கணும் இதுக்கு பக்கத்தில். equal to 12⁻³ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் அதை ஒன்றும் செய்யக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கும். 12⁻³ அப்படியே இருக்கும். இன்டகரல் dxனால் அதுக்கு மதிப்பு என்னென்னா எக்ஸு ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். அவ்வளோதான். சப்டிவிஷன் 2. இன்டகரல் x⁻24 by x⁻25 dx equal to 24 தடவை எக்ஸுக்கும் இங்கே ஒரு 24 தடவை எக்ஸுக்கும் கேன்சல் ஆனால் கீழே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். 1 by x dx. 1 by x, எக்ஸை வகைப்படுத்தினா 1, அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும் இதனுடைய ஃபார்முலா log x ப்ளஸ் ஒரு c. அடுத்து சப்டிவிஷன் 3 e⁻x. இதுக்கு i is equal to இன்டகரல் e⁻x dx. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட ஒரு இன்டகரலும் ஒரு dxும் சேர்த்துக்கணும். e⁻xஐ எத்தனை தடவை தொகைப்படுத்தினாலும் e⁻xக்கு e⁻x தான். அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து e⁻x ப்ளஸ் c. கொஸ்டின் நம்பர் 4 சப்டிவிஷன் 1. 1 + x² பவர் -1. அதை என்ன செய்கிறோம், இன்டகரல் 1 + x² பவர் -1 இருக்கு இல்லையா, அதை அப்படியே கீழே இறக்கணும்னா 1/1 + x² அடுக்கு ப்ளஸ் 1ல் வரும், அதை எழுத வேணாம். இந்த இன்டகரல் சிம்பிள் போட்டால் ஒரு dx சேர்த்துக்கணும். இப்போ என்ன இதுக்கு மதிப்பு வரும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1/1 + x² இன்டகரல் dxக்கு ஆன்சர் என்னன்னா tan inverse of x. tan inverse of x ப்ளஸ் c. அவ்வளோதான். அடுத்தது சப்டிவிஷன் 2. (1 - x² பவர் -1/2) i is equal to இன்டகரல் 1 - x² பவர் -1/2 இருக்குல்ல, அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடும். 1 என்ன வரும், 1 - x² பவர் +1/2 வரும் இன்ட்டு dx equal to
இன்டகரல் 1 பவர் 1/2ன்னா அதை எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம் dx. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா sin inverse of x. sin inverse of x plus c. அவ்வளோதான்.